வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு மாநில அரசு விளையாட்டுத் துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை எடுத்துரைத்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் 44வது பாய்ட் செஸ் ஒலிம்பியாட் போன்ற சர்வதேச நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தியது ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். இதில் 186 நாடுகளைச் சேர்ந்த 1654 சதுரங்க வீரர்கள் பங்கேற்றனர். கூடுதலாக WTA சென்னை ஓபன் 2022, ஸ்குவாஷ் உலக கோப்பை மற்றும் 2023இல் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு உள்ளிட்ட மதிப்புமிக்க நிகழ்வுகளை மாநிலம் நடத்தியது. 2024ஆம் ஆண்டில் மாமல்லபுரத்தில் உலக சரிங் லீக் QS 3000 மற்றும் சென்னை ஆர்முலா -4 கார் பந்தயத்தை நடத்தியதன் மூலம் தமிழ்நாடு தனது திறன்களை மேலும் வெளிப்படுத்தியது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுகள் மூலம் அடிமட்ட வளர்ச்சியிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியது. 2023ஆம் ஆண்டில் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் சுமார் 3.76 லட்சம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். மேலும் 2024ஆம் ஆண்டில் 11.56 லட்சம் பங்கேற்பாளர்களுடன் இந்த அளவு விரிவடைந்தது. இந்த விளையாட்டுகள் மாநிலம் முழுவதும் வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் போட்டி விளையாட்டுகளில் ஈடுபடவும் ஒரு தளத்தை வழங்கியுள்ளன. விளையாட்டு வீரர்களுக்கான ஆதரவு முன்னுரிமையாக உள்ளது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை கிட்டத்தட்ட 700 விளையாட்டு வீரர்களுக்கு 17 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இந்த பயனாளிகள் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கூட்டாக 200க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றனர். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர்களை அங்கீகரித்து ஆதரிப்பதில் இந்த அறக்கட்டளை முக்கிய பங்கு வகித்துள்ளது. மாநிலம் முழுவதும் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்த உள்கட்டமைப்பு மேம்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. 75 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சரின் மினி ஸ்டேடியா கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இறுதியில் 234 தொகுதிகளையும் உள்ளடக்கும் திட்டங்களுடன் இந்த முயற்சி உள்ளூர் மட்டத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் விளையாட்டு வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் சிறந்து விளங்கிய 4617 விளையாட்டு வீரர்களுக்கு 152.52 கோடி ரூபாய் அளவுக்கு அதிக ரொக்க ஊக்கத்தொகையை அரசாங்கம் வழங்கியுள்ளது. சர்வதேச மிஷன் பதக்க திட்டத்தின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 71 விளையாட்டு வீரர்கள் பயனடைவதோடு சர்வதேச பதக்க வென்றவர்களை உருவாக்கும் தமிழ்நாட்டின் லட்சியத்தை வலுப்படுத்தியுள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.